ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஓவன் வீல் ஓகேங்களா. ஸோ இந்த ஓவன் வீல் அப்படிங்கிறது வந்து இப்போ பாப்புலராக போயிட்டு இருக்க ஹூ பார்ட்டில் யூஸ் பண்ணுற ரோஸ் மோட்டிவ். ஸோ அந்த ரோஸ் மோட்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டிச் தான் இது. ஸோ அதுக்கான பேர் வந்து ஓவன் வீல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. அதாவது சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி 3 பார்ட்டிஷனாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு எப்பயும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 ஸ்டாண்டு த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த 6 ஸ்டாண்டையும் எடுத்து ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு ஷார்ட் த்ரெட் லாங் த்ரெட் விடலை. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பல்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷார்ட் த்ரெட் லாங் த்ரெட் விடலை. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்டில் இருந்து நீடில் எடுத்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, அங்கெல்லாம் அந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி, ஸோ இது கொஞ்சம் பல்கியாக இருக்கனால உள்ளே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரியா, ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா போதும், திருப்பி நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3 பார்ட்டிஷன் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் இப்படி நீடில் உள்ளே விட்றீங்க. இந்த த்ரெட்டு கடியில் தான் விடணும், ஃபேப்ரிக் கடியில் விடக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டாக போக போகிறோம். ஸோ இதுக்குள்ளே விட்டுட்டிங்க. இதுக்கு மேலே வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விடணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே விட்டுருக்கோம். இதுக்கு மேலே போய் இந்த பார்ட்டிஷனுக்கு அடியில், அதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே மேலே வந்துருச்சு, அதனால இந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே கொடுக்குறேன் நான். ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் மோட்டிவ் நீங்கள் கொண்டு வந்துடலாம். நீங்கள் இதை டைட்டாக இழுத்து பிடிச்சி போடுறதா இருந்தாலும் போடலாம், ஒரு நீங்கள் லூஸாக விட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். பட் டைட்டாக போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஞாபகம் வச்சுட்டே போடுங்க. லைக் எப்படி அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் த்ரெட் இழுக்கும்போது அது சைடில் போய் ப்ளேஸ் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சில டைம் என்ன ஆகும்னா இதுக்கு மேலே வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரோஸ் லுக்கு நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இது மேலே வருதா, நீங்கள் சும்மா லைட்டாக ஜென்டிலாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி த்ரெட் எடுத்து விட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை போடணும். இந்த மாதிரி மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, த்ரெட் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு ஜென்டிலாக எடுத்து விடுங்க, போதும். சரியா. இப்போவே உங்களுக்கு ஒரு குட்டி ரோஸ் மாதிரி தெரியும், இது தெரியுதா. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறப்போ அழகாக இருக்கும். நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுறோம். ஸோ வந்து போடுறப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நான் கை எடுக்காமல் தான் போடணும், ஒரு இந்த மாதிரி நான் போட்ட உடனே அது சைடில் போய் நின்றுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்போம். அப்படி இல்லை. உங்களுக்கு நீட் அண்ட் எஃபிஷியன்ட் டிசைன் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் வேணும் அப்படின்னா அந்த டிசைனுக்கான கேர் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், தப்பில்லை. ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்காங்க. கை எடுக்காமல் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, பட் டிசைன் கரெக்டாக வராது. கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகேவா. எவ்வளோ தூரத்துக்கு பார்த்து லைக் என்ன சொல்கிறது. ஸோ டிசைனிங் அப்படின்றது ஒரு பேபி மாதிரி. சரி, ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டாக நான் கற்றுக்கிட்டது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் டிசைனிங் அப்படின்றது இட் இஸ் லைக் அ கிட். ஸோ பார்த்து எவ்வளோ ஜென்டிலாக எவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறோமோ, எவ்வளோ கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இட் வில் கிவ் ஒரு லவ். அந்த ஃபேப்ரிக் கிட்ட இருந்து ஒரு லவ் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பட் வந்து இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐ லைக் டு டூ தீஸ் ஆல் திங்ஸ். ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு நிறையா த்ரெட்டு செலவாகும் தான். நமக்கு நல்ல டிசைன் வரணும்னா த்ரெட்டு கண்டிப்பாக செலவாகும். ஸோ அதை பற்றி பாதர் பண்ணாமல், த்ரெட்டு தீர்ந்து போச்சுன்னா நம்ம அகெயின் த்ரெட்டை இன்சர்ட், அதாவது த்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த்ரெட்டு தீர்ந்து போச்சுன்னா பாதியிலே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓகேவா. இப்போ எனக்கு த்ரெட்டு தீர்ந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியர்பை எந்த ஸ்டிச் இருக்கோ, எனக்கு இந்த பார்ட்டிஷன் பக்கத்தில் இருக்குது, அதனால் வேறு ஆல்மோஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ். ஆனால் எனக்கு த்ரெட்டு தீர்ந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி விட்டு நான் நீடில் பின்னாடி நாட் போட்டுக்க போகிறேன். சரியா. அண்ட் இந்த ஸ்டிச்சில் நீங்கள் நாட் போடுறது ஈஸி தான். ஸோ நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் எண்டில் நாட் போட்டிருக்கோம் இல்லையா. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
த்ரெட் நீடிலேருந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக போடுற நாட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஓவர். ஸோ நம்ம இந்த ஸ்டிச் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே முடிச்சிருக்கோமா? ஸோ எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு பின்னாடியிலேருந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் எண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த நீடில் வச்சு இப்படி லைட்டாக, ரொம்ப லைட்டாக எடுத்து விடுங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி எடுத்து, என்னோடய த்ரெட் பாதியில் கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எடுக்கும்போது 6 ஸ்ட்ராண்டு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை ஜென்டலாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் நாட் எண்ட் பண்ணிடுங்க. எண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு இந்த நீடில் வந்து ஃபேப்ரிக்குள்ளே விடுற வேலை இருக்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த லைன் தெரியுதோ, நீங்கள் மார்க் பண்ண லைன் அது மறையிற வரைக்கும் நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் மோட்டிவ் அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். என்னோடய த்ரெட்டு பாதியில் கட் ஆயிடுச்சு, அதனால் த்ரெட்டு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. நீங்கள் பார்த்து போடுங்க. அண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட இந்த ரோஸ் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீடில் வச்சு இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. பிடிச்சி இழுத்துறாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக எடுத்து விட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ இது ஒரு ஃப்ளார். ஸோ இதுதான் ஓவன் வீல். நெக்ஸ்ட் ஸ்டிச் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கான மோட்டிவ் வேணும்னா நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், அதில் வந்து எடுத்துக்கோங்க.